தேடுறார். அவர் தேடிய தேடல்களை நம்மிடையே பகிர்ந்து நம்மளும் அதுபோல் தேட வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்திற்காக இந்த புத்தகத்தை படைத்துள்ளார். ஒரே ஒரு விஷயம் சொல்லலாம். நீங்கள் இப்போ இந்த அம்மா சொன்னாங்க, நம்ம முருக சரஸ்வதி அம்மா மற்றும் எல்லாருமே இங்கே வந்த அந்த ஆய்வாளர்கள் எல்லாருமே எல்லா இடங்கள்லையும் புள்ள புள்ள புள்ளன்னு சொல்லி அந்த வார்த்தைகள் நிறைந்து கிடக்கின்றன அப்படின்னு சொல்லி, ஏ புள்ள எங்க போற, நீ எந்த ஊரு மாப்பிள்ளைய பார்க்க போற, ஏ புள்ள ஏ புள்ள ஏ புள்ள ஏ புள்ள, ஏ மச்சான் ஏ மச்சான் ஏ மச்சான் ஏ மச்சான் ஏ மச்சான் ஏ மச்சான் ஏ மச்சான். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த பிள்ளைங்கிற வார்த்தையில என்ன ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு அன்பு ஒளிந்திருக்கு. இந்த அன்பின் உச்சம்தான் அந்த பிள்ளைங்கிற வார்த்தையை அவரே அவருடைய புத்தகத்துல மிக தெளிவா எடுத்து கூறியிருக்காரு. அதுதான் அந்த ஒரு தேடல். அந்த பிள்ளைங்கிற வார்த்தைக்குள்ள தேடி இருக்காரு. தேடல்ல கிடைத்த விடை என்ன அப்படின்னு சொன்னோம்னா அன்பு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, நல்லகாலம் பிறக்குது நல்லகாலம் பிறக்குது, இந்த இலக்கிய சாரலுக்கு வந்த அனைவருக்கும் நல்லகாலம் பிறக்குது நல்லகாலம் பிறக்குது. அவங்க உள்ளத்துல எல்லாம் தேடல் என்ற விஷயம் பொங்கி பொங்கி அவர்களும் புத்தகமாக எழுதி தள்ள போகிறார்கள். நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது அப்படின்னு சொல்லிட்டு குடு 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 பாடுப்பான் பாருங்க. அவரை வேடிக்கை பார்க்கறதுக்கு குட்டிக்காடுங்க பூரா மொத்தம் போய் பின்னாடியே இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கோம். அடுத்த தடவை பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த மார்வேட போட்டியில நான் அந்த பாடம் தான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தேடல் பாருங்க. அவர் எப்படி அந்த உடை அணிந்திருக்கிறாருன்னு சொல்லி அனைத்தையும் எடுத்து மாட்டிக்கிட்டு மார்வேட போட்டியில நான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் அப்படின்லாம். தேடல். நம்ம சாதாரணமாக குடுகுடுப்பக்காரன்னு விட்டுட்டோம். ஆனால் அதை அவரை தேடி பிடிச்சு அவனை அறிமுகப்படுத்தி அதால் அவர் பெருமைப்பட்டுக் கொள்கிறார். இதுதான் தேடல். சாதாரண விஷயங்களை பெரிய விஷயமாக நமக்கு கொடுக்கறது. பார்த்தீங்கன்னா, நான் ஹெட்மாஸ்டர் இருக்கும்போது ஒரு பெரிய சாமியார் எங்கள் பள்ளிக்கு வந்துட்டார். நான் காலில் விழுந்து கும்பிடவா, இங்கே விழுந்து கும்பிட, எப்படி விழுந்து கும்பிட, பயங்கர தாடு குடுமி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மகாமுனி இங்கே வந்துட்டாரு, மேமலையிலேருந்து இங்கே வந்துட்டாருன்னு நான் பயந்து போய்கிட்டு இருக்கேன். அவர் வந்து, சார் வணக்கம், நான் உங்கள் ஸ்டூடெண்ட் தான், உங்ககிட்ட தான் +1 +2 படித்தேன், நான் இப்போ சாமியாராக இருக்கேன் அப்படின்னு சொன்னார். இவர் கதையில் அதே மாதிரி ஒரு கேரக்டரை பார்க்குறாரு. அந்த கேரக்டர் என்ன சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே வார்த்தைக்கு வார்த்தை, நான் 10th ஃபர்ஸ்ட் மார்க், நான் 10th ஃபர்ஸ்ட் மார்க், நான் 10th ஃபர்ஸ்ட் மார்க் இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தவர் கடைசியில் என்னவாயிட்டாரு, மிகப்பெரிய சாமியார் ஆயிட்டார். அதே போல அந்த ஒவ்வொரு மனிதரையும் அவருக்குள் உள்ள உணர்வுகளையும் தேடுகிறார். அந்த தேடலில் விளைந்த பொக்கிஷம்தான் இந்த புத்தகம். இந்த புத்தகத்தை வாசிக்க நீங்கள் அனைவரும் தேடல் ஆரம்பித்து விடுவீர்கள், நீங்கள் அனைவரும் புத்தக எழுத்தாளர்களாக மாறிவிடுவீர்கள் என்று கூறி ஐயா திருமலை முத்துசாமி கூறிய அனைவருக்கும், ஐயா ராஜேஷ் சங்கரப்பிள்ளை அவர்கள் கூறிய அனைவருக்கும் கடைசியாக நான் கூற வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை, நன்றி.